ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான். ஒரு வாரமாக வந்துட்டு ஷாப்பை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் ஆனால் க்ளீன் பண்ணவே முடியல. இன்றைக்கி ஒரே முடிவோடு க்ளீன் பண்ணணும்னு நினச்சி இறங்கிட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ண தான் மெயினாக அந்த வீடியோ போட்டேன். என்ன அப்படின்னா, பேசிகிட்டே வீடியோ பார்ப்போம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிரைட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்லே அட்வான்ஸ் வாங்கிடுங்க. அட்வான்ஸ் மட்டும் இல்லை, பாதி பேமெண்ட்டு ஃபுல்லாக வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் பாதி பேமெண்ட் வாங்குங்க. இங்கே தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸும் வாங்காமல் பேமெண்ட்டும் வாங்காமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்கள் ஒர்க்குக்கு அவங்க வேல்யூவே தரமாட்டாங்க. நம்ம ஓவராலாக ஒரு 5-6 மேக்கப் போட்டு அவங்களுக்கு நாம் ஒரு எஸ்டிமேட் கொடுப்போம். அவங்க இதுக்கு இவ்வளோ போட்டிருக்க, அதுக்கு அவ்வளோ போட்டிருக்க, ஏன் இவ்வளோ போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கணக்குக்கெலாம் வருவாங்க. ஸோ நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. இவ்வளோ தான் ஆகும், கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்க. இவ்வளோ தான் நான் பண்ணணும்னு இல்லை. அது யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் அதை பட்டுட்டேன். நம்ம உழைப்புக்கு தேவையான அங்கே நம்மளுக்கு மதிப்பு இல்லைன்னா அந்த வேலையை நம்ம செய்யவே கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு லாஸ்ட் பிரைடில். ஸோ இந்த மாதிரி யாரும் போய் மாட்டிக்காதீங்க. பேமெண்ட்டை கரெக்டாக வாங்கிக்கோங்க. நான் ஃபீல் பண்ணதை வேறு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். நம்ம ப்ராடக்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வேலை செய்வோம். எந்த நேரம்னாலும் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், போகிறோம் வரோம். அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது. இவங்க பவுட்ரு தானே அடிக்கிறாங்க, தலை தானே சீவுறாங்க, சாரீ தானே கட்டுறாங்க அப்படின்றவாங்க. அந்த மாதிரி நார்மலாக நீங்கள் இதை தானே பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்களே பண்ணிக்க வேண்டியதானே. எதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறீங்க? அந்த மாதிரி நம்ம பண்ணுற வேலை. இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சிடிஎம்லேருந்து கடைசியாக ஃபிக்ஸஸ் ஸ்ப்ரே வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சத்தியமாக கிளைண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி தெரியாத கிளைண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன், தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் சாரி, இதை பேசிகிட்டே க்ளீனிங்கில் ஒன்று மறந்துட்டேன். எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடம் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது மாற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே அந்த புத்தர் சிலை எடுத்து நடுவில் வச்சுட்டேன் சலூனில். பட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விடவே மோஸ்ட்லி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதுவும் கிளாஸ் எல்லாமே துடைச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மந்த்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் நான் க்ளீன் பண்ணிடுவேன்.